பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். இன்றைய தினத்துக்கான தேவனுடைய வார்த்தையானது 83ஆம் சங்கீதத்திலே அந்த 1, 2, 3 வசனம் 4 வசனத்தை பார்க்கும் பொழுது, தேவனே மௌனமாய் இராதையும் பேசாமல் இராதையும், தேவனே சும்மா இராதையும் என்று சொல்லி பார்க்கிறோம். அப்போது தேவனே நீர் மௌனமாய் இராதையும், நீர் பேசாமல் இராதையும், சும்மா இராதையும், நீர் எனக்காக யுத்தம் பண்ணணும், எனக்கு நியாயம் செய்யணும், எனக்காக வழக்காடணும், என்னை ஆசீர்வதிக்கணும், என்னை பாதுகாக்கணும் அப்படிங்கிற கருத்திலே அது சொல்லப்படுகிறது. தேவனே மௌனமாக இராதே. ஏன் அப்படி சொல்லப்படுது அப்படின்னா, கீழே நம்ம வாசிக்கும் பொழுது உம்முடைய சத்துருக்கள் கொந்தளிக்கிறார்கள். அதாவது ஒரு மனிதன் தேவனிடத்தில் கேட்குற ஒரு காரியம், உம்முடைய சத்துருக்கள், என்னுடைய சத்துருக்கள், அது உம்முடைய சத்துருக்கள், உம்முடைய சத்துருக்கள் கொந்தளிக்கிறார்கள், உம்முடைய பகைஞர் தலையெடுக்கிறார்கள் என்று சொல்லி நான் வேதத்தில் வாசிக்கிறேன். அதாவது எனக்கு விரோதமாக சத்துருக்கள் கொந்தளிக்கிறார்கள், சத்துருக்கள் எனக்கு விரோதமாய் கொந்தளிக்கிறார்கள், சத்துருக்கள் எனக்கு விரோதமாய் தலையெடுக்கிறார்கள் என்றால் வளர்கிறார்கள். எனக்கு விரோதமாய் என் சத்துருக்கள் வளருகிறார்கள், எனக்கு விரோதமாய் கொந்தளிக்கிறார்கள். கீழே நாம் வாசிக்கும் பொழுது 3 வசனத்தில், உமது ஜனங்களுக்கு விரோதமாக உபாய தந்திரங்களை யோசித்து விரோதமாக ஆலோசனை பண்ணுகிறார்கள். எனக்கு விரோதமாக என்னுடைய சத்துருக்கள், உம்முடைய சத்துருக்கள் தந்திரமாக வஞ்சகமாய் ஆலோசனை பண்ணுகிறார்கள், தந்திரமான ஆலோசனை பண்ணுகிறார்கள். 4ஆம் வசனத்திலே, அதம் பண்ணுவோம் வாருங்கள் என்று ஒன்று கூடுகிறார்கள். 4ஆம் வசனத்திலே அதம் பண்ணுவோம் வாருங்கள் என்கிறார்கள். அவர்களை அழித்து விடுவோம் வாருங்கள் என்று எல்லாரும் ஒன்று கூடுகிறார்கள் என்று சொல்லி வேதத்தில் வாசிக்கிறோம். ஆகவே இப்படிப்பட்டதான காரியத்தில் இருந்து கொந்தளிக்கிறதான சத்துருக்கள் நடுவில் இருந்து நாளுக்கு நாள் உயர்ந்து வருகிற சத்துருக்கள் நடுவில் இருந்து எனக்கு விரோதமாக வஞ்சகமாய் ஆலோசனை பண்ணுறவங்க நடுவில் இருந்து அதம் பண்ணுவோம் அழித்து விடுவோம் வார்கள் என்று சொல்லி ஒன்று கூடி வருகிற இப்படிப்பட்டதான நிர்பந்தமான நிலையில் இருந்து நீர் என்னை விடுவிக்க வேண்டும், நீர் என்னை பாதுகாக்க வேண்டும், நீர் என்னை ஆசீர்வதிக்க வேண்டும். அதுதான் அந்த முதல் வசனத்தில், தேவனே மௌனமாக இராதையும் பேசாமல் இராதையும் சும்மா இராதையும். உண்மையாகவே நானும் நீங்களும் நம்புகிற தேவன் பேசுகிறவர், நம்ம சத்தத்துக்கு செவி கொடுக்கிறவர், நம்ம ஜெபத்துக்கு பதில் கொடுக்கிற தேவன், அவர் உங்களுக்காக யுத்தம் பண்ணுகிறவர், அவர் உங்களுக்கு நியாயம் செய்கிறவர். உண்மையாகவே இந்த நாட்களில் எவ்வளோதான் சத்துருக்கள் உங்களுக்கு விரோதமாய் கொந்தளித்தாலும், அவர்கள் உயர்ந்து வந்தாலும், உங்களுக்கு விரோதமாய் வஞ்சகமாய் தந்திரமாய் ஆலோசனை பண்ணினாலும், அவர்கள் எல்லாரும் ஏகமாய் ஒன்று கூடி உங்களுக்கு விரோதமாய் கடந்து வந்தாலும், தேவன் உங்களுக்காக யுத்தம் பண்ணுவார். யுத்தம் கர்த்தருடையது, நீங்கள் சும்மா இருப்பீர்கள் என்று வேதம் சொல்கிறது. கர்த்தர் உங்களுக்கு நியாயம் செய்வார், கர்த்தர் உங்களுக்காக யுத்தம் பண்ணுவார். நிச்சயமாகவே தேவன் உங்கள் வாழ்க்கையில் ஒரு பெரிதான காரியங்களை அவர் செய்வார், அவர் நாமத்தை மகிமைப்படுத்துவார். ஜெபம் பண்ணணும். எங்களை அதிகமாக நேசிக்கிற நல்ல பிதாவே, அருமையான ஆண்டவரே, இந்த நேரத்துக்கு ஆச்சு ஸ்தோத்திரம். இந்த சத்தத்தை கேட்டுக்கொண்டிருக்கிற அருமையான பிள்ளைகள் வாழ்க்கையில் குடும்பத்தில் கர்த்தர் பெரிய காரியங்கள் செய்யும். நீர் யுத்தம் பண்ணுகிறவர், நியாயம் செய்கிறவர். அருமையான நம்முடைய பிள்ளைகளுக்கு குடும்பத்துக்கு விரோதமாக இருக்கிற எல்லா விரோதமான தந்திரமான ஆலோசனைகள் எல்லாம்
கர்த்தர் நிர்மலமாக்குவீராக. சத்துருக்கள் எல்லாம் சேர்ந்து ஒன்று கூடி விரோதமாக எழும்பி வந்தாலும் நீர் அவர்களுக்காய் நியாயம் செய்கிறவர், யுத்தம் பண்ணுகிறவர், கிரியை செய்கிறவர். அருமையானவருடைய பிள்ளைகள் வாழ்க்கையில் ஒரு பெரிதான காரியங்களை செய்யும். நீர் ஆசீர்வதியும், இப்படி நாமத்தை மகிமைப்படுத்தும். இயேசுவின் நாமத்தை ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன்.